ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி புதிய ஒரு வீடியோ. ஒருத்தர் ஒரு டவுட்டு கேட்டாங்க. ஒரு சின்ன டவுட் தான். அந்த டவுட்டை மாதிரி அதை லிங்க் பண்ணியே இன்னும் சில சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். அதனால் அதை மொத்தமாக சேர்த்து வீடியோவை போடலான்னு நினச்சேன். ஏன்னா ஒருத்தரோட டவுட் எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டுமே. இட் வில் பி பெனிஃபிஷியல் டு ஸோ மெனி பீப்புள். ஸோ ஒன்லி திஸ் வீடியோ. லெட் அஸ் கோ இன்டு தி வீடியோ. ஐ எம் ஜேம்ஸ். வெல்கம் டு மை சேனல் தமிழ் இங்கிலீஷ் ஜேம்ஸ். நியூ கமர்ஸ் ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் பட்டன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவன் வர்றான், அவன் தினமும் வர்றான், அவன் தினமும் வந்துகிட்டு இருக்கான் இப்படி சொல்லுவோம் இல்லையா? அவன் தினமும் வர்றான், அவன் வர்றான் எப்படி சொல்லுவீங்க? ஹீ கம்ஸ். அது ஒரு சாதாரணம் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ ஹீ கம்ஸ். அவன் தினமும் வர்றான். ஹீ கம்ஸ் டெய்லி. அவன் ஒவ்வொரு நாளும் வர்றான். ஹீ கம்ஸ் எவ்ரி டே. இல்லைனா ஹீ கம்ஸ் எவ்ரி டே, ஹீ கம்ஸ் டெய்லி இப்படி சொல்லுவோம் இல்லையா? இப்போ அது மாதிரி டவுட்ஸ் பார்க்கலாம். எப்பவும் வர்றான், எப்பொழுதும். இங்கிலீஷில் ஆல்வேஸ். ஹீ ஆல்வேஸ் கம்ஸ். ஹீ கம்ஸ் ஆல்வேஸ் அப்படி சொல்லலாம். எப்பொழுதும் அப்படின்னா ஆல்வேஸ். ஹீ கம்ஸ் ஆல்வேஸ். ஹீ ஆல்வேஸ் கம்ஸ். ஹீ ஷீட்டு வரும்போது அது வேர்பு ப்ளஸ் எஸ் இருக்கும். வேர்பு ப்ளஸ் எஸ். அதனால தான் ஹீ கம்ஸ் ஆல்வேஸ். ஷீ கம்ஸ் ஆல்வேஸ். அவன் வழக்கமாக வர்றான். வழக்கமாக. அவளை வழக்கமாக சமைக்கிறாள். அவள் வழக்கமாக சமைக்கிறாள். வழக்கமாக அப்படின்னப்போ ஜென்ரலி, யூஷுவலி. ஜெனரலி இல்லை யூஷுவலி அப்படின்னு சொல்லலாம். ஹீ யூஷுவலி கம்ஸ். ஷீ ஜென்ரலி குக்ஸ். இல்லை ஷீ குக்ஸ் ஜென்ரலி அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி வர்றான் இல்லை அப்பப்போ வர்றான். அவன் அப்பப்போ வர்றான், அவன் அடிக்கடி வர்றான் அப்படி சொல்லணும் இல்லையா? ஆஃபன். ஆஃப்டென், OFTEN. நான் ஆஃப்டென்னு சொல்ல மாட்டோம், டி சைலண்ட். ஸோ ஆஃபன். இல்லைன்னா ஃப்ரீக்வெண்ட்லி. ஃப்ரீக்வெண்ட்லி. ஆஃபனுக்கு பதிலாக ஃப்ரீக்வெண்ட்லி. ஹீ கம்ஸ் ஆஃபன். இல்லை ஹீ ஆஃபன் கம்ஸ். ஷீ குக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. அவள் அடிக்கடி சமைக்கிறாள். அவள் அப்பப்போ சமைக்கிறாள். ஷீ ஃப்ரீக்வெண்ட்லி குக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சில சமயம் சில நேரம் வர்றான். வழக்கமாக இல்லை, சில நேரம் வர்றான். மீன்ஸ் sometimes comes. இல்லை he comes sometimes. He comes sometimes. She cooks sometimes. அவள் சில நேரம் சமைக்கிறான். She cooks sometimes. அவன் எப்போதும் வர்றான், எப்பொழுதாவது. மீன்ஸ் occasionally. occasionally. எப்போது வர்றான். He comes occasionally. அவள் எப்போது சமைக்கிறான். She occasionally cooks. She cooks occasionally. அபூர்வமாக தான் வர்றான். அவன் எப்போது அபூர்வமாக வர்றான். அவன் ரொம்ப அபூர்வமாக வர்றான் அப்படின்னா ரேர்லி. ரேர்லி. RARELY. இல்லைன்னா செல்டம். SELDOM. செல்டம் அப்படின்னா அபூர்வமாக. ஹீ செல்டம் கம்ஸ். ஷீ குக்ஸ் செல்டம். அவள் அபூர்வமாக சமைக்கிறாள். ஷீ குக்ஸ் செல்டம் அப்படி சொல்லலாம். ஒரு நாளும் வரதே கிடையாது. அவன் ஒரு நாளும் வரதே கிடையாது இப்படி சொல்லும்போது ஒரு நாளும். நெவர். NEVER. நெவர். He never comes. She never cooks. அவள் ஒரு நாளும் சமைக்கிறது இல்லை. She never cooks. இது மாதிரி இந்த இப்போ சொன்ன இந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேர்பை மட்டும் மாற்றிக்கலாம். சமைக்கிறா, வர்றா, கூப்பிட்றா, போகிறா, உதவி செய்கிறா, அது மாதிரி மாற்றி ஹெல்ப்ஸ், குக்ஸ், கிவ்ஸ், டேக்ஸ், கோஸ், இந்த மாதிரி வேர்பை மாற்றி போட்டு சில சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதி பாருங்கள். அண்ட் தென் யூ ட்ரை டு ஸ்பீக். செல்ஃபாக பேசி பாருங்கள். Very soon, practice only makes a man perfect. So if you start writing and speaking to self, very soon you will talk in English. Fluent and spontaneous English mobile and தானா வந்துடும். இந்த சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். Very soon you will talk in English. We'll see you in the next video. Bye from your James. Bye-bye.